நல்ல நல்ல இறுதி, நல்ல சிந்தை, நல்ல புரிஞ்சு கொள்கிற நல்ல தன்மை இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தகப்பன்மார்களுக்கு அப்படின்னா இயேசுவை தவிர வேற எந்த தகப்பனையும் ஈடு கட்ட முடியாது. நல்ல தகப்பன் சொன்ன. ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம நல்ல வழியில நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார். நீங்களும் நானும் நல்ல நன்மைகளை சிந்திக்கணும், நல்ல காரியத்தை சிந்திக்கணும்னு சொன்னா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னா, சில நேரங்கள்ல அப்பாமார்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. சில நேரங்கள் அப்பாமார்கள் ரொம்ப ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹிட்லர்னா சின்ன மீசை வச்சிருப்பாங்க சொல்லி, இப்பலாம் பெரிய ஹிட்லர்லாம் பெரிய மீசை வச்சிருக்காங்க. தகப்பன்மார்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், நல்ல குடும்பத்தை உருவாக்கணும், குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கணும், குடும்பங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொல்லணும். தீமைகளை கண்டா உடனடியா தகப்பனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் வேற யாருக்கும் இல்லையா? தன் பிள்ளைகள் போகிற வழிகளை அறிகிற நல்ல தகப்பனா இருக்கணும். ஹல்லேலூயா. சில குடும்பத்தை பார்த்தா பிள்ளை அப்பாவை உட்கார வச்சுட்டு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கும். ஏன்பா இப்படி சத்தம் போடுறீங்க? ஏன்பா என்னது தாலி மேல அடிச்சுட்டு கத்துறீங்க? ஏன்பா அம்மாவோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா வேலைக்கு போகாம வீட்டுல கிடக்குறீங்கன்னு சொல்லி யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறது? பிள்ளைகள் தகப்பனை உட்கார வச்சு ஆலோசனை கொடுக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம்னா அந்த தகப்பன் நம்மளுக்கு நல்ல புத்திமதிகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல பொறுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தகப்பன்மார்களுக்கு நான் சொல்றேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற தகப்பன்லாம் பூமியில தான் பார்க்கலாம். எப்படிப்பட்ட தகப்பன் அப்படின்னா, அவருக்கு பிடிச்சா வீட்டுல இருப்பார், அவருக்கு பிடிக்கலன்னா மோட்டர் எடுத்துக்கிட்டு போயிடுவார். ஐயா, தகப்பன் என்பவன் வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நிழலா இருக்கணும். ஆமென். Don't think you, நீங்க எப்பயும் நினைக்காதீங்க this is my choice, இது என்னுடைய தீர்மானம், இது என்னுடைய எண்ணம், நான் அப்படி நம்ம வாழ முடியாது, வாழக்கூடாது. ஒரு தகப்பன் அவன் குடும்பத்துக்கு நல்ல வழி காட்டணும். ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்துல தவறுதலா தப்பிதலா ரோமான காரியமா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த நபரை கூப்பிட்டு உட்கார வைத்து அவங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது தகப்பனுடைய வேலை. அதை சொல்லாம அவங்களுக்கு வந்ததெல்லாம் ரொட்டிச்சனை போட்டு இடியாப்பம் கொடுத்து அவனோட மூளையெல்லாம் குழம்ப வச்சு அது நல்ல தகப்பன் இல்ல. உட்கார வைத்து ஆலோசனை சொல்லு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேக வாழ்க்கையில நல்ல ஆலோசனை இல்லாதனாலதான் அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி போகுது. பிகாஸ் the parents, முக்கியமா தகப்பன் நல்ல ஆலோசனை கொடுக்கணும். நல்ல ஆலோசனை கொடுக்காதனாலதான் இன்னைக்கு குடும்பங்கள்ல நிறைய பிளவுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆபத்துகள், நிறைய கவலைகள். காரணம் என்ன? அந்த தகப்பன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனமாய் கேட்போமாக. நீதிமொழிகள் நீதிமானின் பாதை நடக்கும் தந்தை. வாசிப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
வாசிப்போமாக. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பாருங்க, வசனம் அப்படியாக சொல்லுகிறது. நீதிமான், the righteous. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆண்டவர் நீதிமானாய் வாழ சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுல இருக்கிற தகப்பன்மார்கள், இயேசு கிறிஸ்து தான் நல்ல உதாரணம். இயேசு கிறிஸ்து தான் நல்ல வழிகாட்டி. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா தகப்பன்மார்களும் நல்ல உதாரணங்கள், நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்கள், நல்ல நன்மையான ஆலோசனை கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க, நீ வெளியே போய் இந்த பீர் குடிக்கிறதோட அப்பா அம்மனுக்கு குடிச்சிட்டு வாடா, தவறு இல்லை. ஐயா, நான் சொல்றேன், நான் தீமையை சொல்ல. எத்தனை தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை நேசித்து அவர்களோட வாழ்க்கை மேல அவர்கள் அக்கறை உள்ளவர்களா இருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு என்றைக்கும் தீமையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, தீமையை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில தீமை இருக்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க தீமை உங்க வாழ்க்கையை நீங்க விழுந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், சில நேரத்துல கேட்போம். நான் பிரிசன் மினிஸ்ட்ரி எல்லாம் போகும்போது அங்க கேட்கறது உண்டு, எதனால எந்த சூழ்நிலையில இப்ப வந்தீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த காரணம், இந்த ஒரு சூழ்நிலையினால நான் விழுந்துட்டேன். ஐயா, விழுந்ததை குறித்து, விழுந்து போனதை குறித்து நீ சிந்திக்கிறதை காட்டிலும் மறுபடியும் எப்படி எழுந்து நிக்கணும் என்பதை நீ முயற்சி பண்ணு. நம்ம வாழ்க்கையில எப்பயும் நம்மகிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? the failure தான் பேசும், சூழ்நிலைகளை தான் பேசும், வந்த போராட்டத்தை தான் பேசும், நம்மளுக்கு விரோதமாய் செய்தவர்களை மத்தியில பேசுமே தவிர இதிலிருந்து நம்ம எப்படி எழும்பணும், how to be rise, how to be good, how to our life to run, grow அப்படின்னு பார்க்க மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில விழுந்து கிடக்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை அப்பா என்று கூப்பிடும்போது அவர் நம்மளுக்கு நல்ல வழிகளை, அவர் நம்மளுக்கு நல்ல உதாரணங்களை, அவர் நம்ம வாழ்க்கையில நன்மையை அவர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் எந்த வழியோ, தகப்பன். ஒரு நாள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு பிளாக் ஃப்ரெண்ட் இருக்காரு, நல்ல எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட் வேலை இடத்துல முன்ன வேலை செய்வது. அப்போ ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வந்து ராயாக்கு கூப்பிட்டாரு. அவர் இந்தியன் முஸ்லீம்னா ராயா கூப்பிட்டாரு. நாங்கள் ஃபேமிலியாக போவோம், ஏன்னா நல்லா பழகும். கிறிஸ்மஸ்க்கு அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவர் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு தீபாவளிக்குன்னா நாங்கெல்லாம் போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் எப்பயுமே. அப்போ ஒரு நாள் ராயாக்கு போயிடும். சரி, எங்கள் வீட்டு பையனுங்களாம் ரேகெல்லாம் அவன் தூக்கி வச்சுக்குவோம், ரொம்ப பிடிக்கும் அந்த பையன்லாம். அப்போ ஒரு நாள் நான் பேசிக்கிட்டு சாப்பிட்டுருந்தேன். அவன் சொன்னா, கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வரேன். சரி, நான் போயிட்டு வரேன். போனால் ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெண்டு ஏன் என்ன வரல, சலாம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெளியே நின்றுட்டுறான். வெளியே போகிறேன், அவன் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தார். என்னோட ஃப்ரெண்டு ஸ்மோக்கிங், அவருக்கு நம்மளா ஸ்மோக்கிங். அவர் பக்கத்தில் ஒரு பையன், அவரோட பையன், மூத்த பையன். அப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு இருந்து அந்த டைமில் 11 வயசு. அப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறத பார்த்துக்கிட்டு நான் போய் அவன்கிட்ட சொன்னேன், டேய் கூட்டாளி சொல்கிறேன், பையனை வச்சுக்கிட்டே சிகரெட் குடிக்கிறிய, என்னடா நீ அப்படின்னு பேசினேன். தீடாப்பால இனி தடை சாலாலா அப்படின்னு. சரி, ஓகே ஐயா. ஒரு 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே பையனை அதே வீட்டுக்கு போற ராயாவுக்கு அவன் கூட்டாளியோட 2 சைடு குடிச்சிட்டு இருக்கான். இவங்க அப்பா ஒரு சைடு குடிச்சிட்டு இருக்காரு, பையன் ஒரு பக்கம். அவங்க அப்பா கூப்பிட்டாங்க, உன் பையனுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கா பாரு. ஏன் இன்னைக்கு தகப்பன்மார்க
வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் டிஃபரெண்டா, கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நீ எப்படி நடத்தணும், குடும்ப தலைவர்கள் எப்படி நடத்துறீங்க, குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள், குடும்பத்தில் இருக்கிற தகப்பன், இன்றைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம எப்படியாக அவர்களுக்கு முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு நன்மையும், முன்ன உள்ளவங்க பாருங்க, முன்ன 80s 90sல உள்ளவங்கலாம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல சந்தோஷமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த 15ஆம் தேதிக்கு மேல காசுலாம் முடிஞ்சிடும், சம்பளம் எடுத்த காசுலாம் முடிஞ்சிடும், வீட்டுல வைக்கிற கறி, சமைக்கிற சாப்பாடு எல்லாம் சொன்னாலும் வேற மாரி லெவல்ல போயிடும். அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு அடுத்த ஒரு எதிர்காலத்தை, நல்ல நிலைகளை, நல்ல நன்மைகளை, நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் நம்ம செய்யணும்ன்றது முன்ன இருந்த தாய் தகப்பன்மார்கள்ட்ட ரொம்ப குறைவு. இன்றைக்கு பாருங்க, ஏதோ தானமாய் அநேகர், அதுவும் தேவ பிள்ளைகள் குடும்பத்தை ஏதோ தானமா நடத்துறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, ஒரு கடமை இல்ல, ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு பிளான் இல்ல. தலைவனுக்கு பிளான் இல்ல, குடும்ப தலைவனுக்கு பிளான் இருக்கணும். என் மகன் பெரிய மனுஷன் ஆயிட்டா, என் பையன் வளர்றான், அவர்களுக்கு அடுத்த நிலை என்ன? நம் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்பும் போது இந்த பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் மீட்கப்படும்படி அவர் நம்ம மேல பிளான், அவர் நம்மள மேல திட்டமிட்டார். நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்த, நம்மளை உயர்த்த, தரித்திரமாய் வறுமையா இருக்கிற நம்மள ஆண்டவர் செல்வந்தனாய், நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உன்னை மாத்ததான் ஆண்டவர் நீ அழைத்திருக்கிறார். You must change. நீ எல்லா நன்மைகளையும் இயேசு கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஜெனசிஸ் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வாசிப்போமாக. ஆதியாகமம் ஜெனசிஸ் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனை கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வரும் என்றார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக் கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவர், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி. ஓகே, நல்ல கவனமா கேளுங்க. 18 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். நான் 1வது காரியத்தை சொல்லுகிறேன்.
நல்ல தந்தை குடும்பத்தை தேவன் இடத்தில் நடத்துவார். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன். ஒரு நல்ல தந்தை, இந்த ஆபிரகாம் மகனை ஈசாக்க தேவனுக்கு ஒப்புக்கும்படி கீழ்ப்படியும்படி தேவன் இடத்துல அவன் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா தகப்பன்மார்கள், இயேசு கூட இந்த அக்கறையில் இருந்த, மீன் பிடித்துக் கொண்டிருந்த, பிசாசுக்குள்ள இருந்த, உலகத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் இயேசு விடுதலையாக்கி அவருடைய தகப்பன் பிதா இடத்துல இயேசு கொண்டு வருகிறார். இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற நீங்களும் உங்க குடும்பத்தை எங்க முதல்ல நீங்க கொண்டு வந்து நடத்தணும்னா தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. ஒரு மனுஷனை மாத்தக்கூடிய ஒரு பவர் இல்லைன்னா ஒரு வார்த்தைனா அது தேவனுடைய வார்த்தை தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய எண்ணங்களை, குணங்களை, சுபாவங்களை மாத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னா அது தேவனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில இயேசு வந்தார்னா அவன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நம்ம ஒரு மனுஷன் மாறுகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். ஆனா தேவன் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, you be changed, I have a desire. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ நல்லவனாய், உன் வழிகள்ல மாறுதலா, உன் வாழ்க்கையில மாற்றமாய் நீ மாறுவே என்பதை இயேசு நம்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவை எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, இன்றைக்கு அது போல நீங்க எல்லாருமே தகப்பன்மார்கள் உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு நல்ல வழியில, நல்ல பாதையில நடத்துங்க. இன்னைக்கு கொடுக்கிற ஆலோசனை புத்திமதிகள்லாம் நம்மளை பிரியப்படுத்த, நம்மளுடைய விருப்பத்தை, நம்மளுடைய ஆசையை, நம்மளுடைய திட்டங்களை, நம்மளுடைய நோக்கங்களை. ஏன் நான் ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாம நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீங்க எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீ எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் உன் வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் குறையாதான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும், தகப்பன் இருக்கணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் மத்தியில நல்ல நல்ல காரியத்துல தாய் தகப்பன் கூட இல்ல. அது நான் அத நான் பேச வரல. பட் இன்னைக்கு தகப்பனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, தகப்பனால் வருகிற நன்மை என்ன, தகப்பன் கூட இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு என்ன, தகப்பனுடைய பொறுப்புகள் என்ன. அல்லேலூயா. சில தகப்பன்மார்களுக்கு தெரியாது பிள்ளைகளுடைய நிலை, எத்தனை மணிக்கு வராங்க, என்ன பண்றாங்க, யார் கூட பழகுறாங்க, வீட்டுல என்ன நடக்குது. அவங்களோட வேலை வந்து பாஞ்ச் கட். ஒரு பாஞ்ச் கட் எப்படி இருக்கோ, வேலை இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தெரியும். பாஞ்ச் கட் எப்படி இருக்கோ அப்படிதான் தகப்பனுடைய வேலை. அவன் பாஞ்ச் கட் மாரி இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, தூங்கிடுவாங்க. அப்படி இல்லையா? ஒரு தகப்பன் என்பவன் அவனுடைய வீட்டு நிலைகளை, அவன் வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகளை, அவனோட வாழ்க்கையில, அவன் பிள்ளைகள் மத்தியில், அவன் மனைவி மத்தியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் விசாரித்து, மோசே விசாரிக்கிறான், அவன் விசாரிக்கிறான், ஜனங்களை விசாரிக்கிறான். இன்னைக்கு தகப்பன்மார்கள் தேவன் நம்மளை விசாரிக்கிறது போல நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை விசாரிக்கணும். நீ என்ன நிலையில இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தகப்பன்மார்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில, தகப்பன் ஆண்டவருடைய வழியில நடக்க கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு கூட நான் சொல்லி கொடுத்தேன், தாழ்மையா இருங்க, தாழ்மையா இருங்க. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தாழ்மை தெரியல. ப்ரௌட் நான் வாங்கின காடி பாத்தீங்களா?
என்னாலதான் இந்த வீடு வாங்கினேன் தெரியுங்களா? நீ பாருங்க, நான் இருக்கிறது காரணம் என்னுடைய ஞானம். ஐயா, பெருமைனால நம்ம எதுவுமே மேற்கொள்ள முடியாது. தாழ்மை. இன்னைக்கு ஆண்டவருடைய வழியில தகப்பன் எந்த வழி, தகப்பன் எந்த எண்ணம். ஹல்லேலூயா. நான் எதுக்குமே நம்பிக்கை கொடுக்கல, இயேசு மேல மட்டும் நம்புங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப தகப்பன் ஏதாவது ஒரு வழியில போயிட்டாருன்னா பிள்ளை என்ன பண்றாங்க? அதே வழியில அப்பா போனமே நானும் போவேன். அப்பா கேங்ஸ்டர் 1ஆம் நம்பர்னா பையன் கேங்ஸ்டர் 2ஆம் நம்பர். இல்லையா? நம்ம எண்ணங்களை, நம்ம சிந்தனைகளை நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அப்பா வந்து அலிபாபான்னா பையன் வந்து ஏதோ ஒரு பாபா. இல்லையா? நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவரை பார்த்து நம்ம மாற கற்றுக்கொள்ளணும். உன்னை குறித்து தேவ நாம மகிமைப்படணும். உன் மேல கர்த்தருடைய நன்மை வந்து இறங்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழியில எப்படி நடக்கிறோம் பாருங்க. How to walk with God. எப்படி நம் வழிகள் ஆண்டவருக்குள்ள இருக்கா? ஆண்டவரை சார்ந்து இருக்கா? உங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கீங்களா? இல்ல வேறுபாடா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுடைய வழிகள், உங்களுடைய பாதைகள், உங்களுடைய தீர்மானங்களை கர்த்தருக்குள்ள வைங்க. ஆண்டவரே, என்னுடைய பாதை உங்களுக்குள்ள இருக்கு, என்னுடைய தீர்மானங்கள், என் சிந்தைகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஐயா, அதே பாருங்க, 2வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல தந்தை தேவனுக்கு கீழ்ப்படிவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தகப்பனை பாருங்க, இங்க இருக்கிற பிள்ளைங்களை, உங்க தகப்பன்மார்களை பாருங்க, தேவனுக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்கன்னா இப்ப இல்லைன்னு மட்டும் கை தூக்குங்க. பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கை தூக்கி சொல்லுங்க, எங்க அப்பா தேவனுக்கு கீழ்ப்படியவே மாட்டாரு பாஸ்டர். கிரேஸ் தான் சிரிச்சிக்கு காட்டி கொடுக்குது. பீட்டர் கைஸ்க்கு பாருங்க பாஸ்டர், எங்க அப்பா கீழ்ப்படியவே மாட்டாரு. ரூபி அமைதியாச்சு, நான் மாட்டேன்னா வீட்டுல போய் அடி வாங்குவேன். ஏன்? நல்ல தகப்பன் கர்த்தருக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீடு தேவனால கட்டப்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னோட வீடு தேவனால் கட்டப்படுது? அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்க சுகமா இருக்கிறதுக்கு தேவன் தான் காரணம். அல்லேலூயா. நீங்க பலமா வாழ்றதுக்கு தேவன் தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மத்த எதுவும் நம்பிக்கிட்டு மத்த எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீ 40வது மாடியில அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அங்கேயும் ஆண்டோட கிருபையினாலதான் நீ காக்கப்பட்டு இருக்க. அல்லேலூயா. ஒரு தீமையும் உன்னை அணுகாதபடி கர்த்தர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை காக்கிற. யார் தெரியுங்களா? அவர் நல்ல தகப்பன் நம்மளுக்கு. அல்லேலூயா. நல்ல தகப்பன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். உங்க தகப்பனை பாருங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிகிறாரா? நம்ம இயேசு பிதாவை இடத்துல எப்பொழுது போய் கீழ்ப்படுத்திடுவார். நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க அப்பா? பிதாவே, வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய நன்மை என்னப்பா? இயேசுவானவர் போய் கேட்பாரு பிதாட்ட. ஏன் விருப்பத்தின் படியல என்னைக்காவது நம்ம ஜெபத்துல ஜெபம் பண்ணாதானே? 9 மணிக்கு ஓன் ஆயிட்டுனா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு 10 மணிக்கு நம்மளுடைய ஆவி சரி இருக்கும். நம்மளுடைய ஆவி சரி இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆவியுடையவர்களா இருக்கும். சரியா? இது உங்க வீடு இல்லை, இது நம்மளுடைய பிசினஸ் இல்லை, இது கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்க கீழ்ப்படுதலோடு இருக்கணும். கோச்சிக்காத, நீ பயந்துடாத. என்ன பாஸ்டர் ஏசுறாங்க அப்படியே ஏசுறமே ஏசி அப்படியே பாயாசம் கொடுத்துருவில்ல. எனக்கு கீழே பிரியாணி நான் சொல்லுவேன் அப்படிதான் கொஞ்சம் உரப்பா இருக்கும். கீழ்ப்படின ஆண்டவர் சமூகத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் உன் வழிகள், உன் வாழ்க்கை எல்லாம் மரட்டாட்டமா இருக்கும். ஏன்னா நீ தேவனுக்கு கீழ்ப்படி. மரியாக்கா மத அப்படியே நீ கீழ்ப்படியறதுனால தான் தேவன் உன்னை அழைச்சி கொண்டு வந்தார். நீ கீழ்ப்படியன்றது தேவனுக்கு தெரிஞ்சனால தான் உன்னை கொண்டு வந்தார். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
அதெல்லாம் இல்லை, இப்ப கொஞ்ச நாள் குறைஞ்சிருச்சு. கீழ்ப்படிவு தானே கொண்டு வந்தாங்க சிசலிஸ். அப்பப்ப டூ போட்டுருது. ஆண்டவரே ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஆண்டவருக்கு தெரியாதா நீ என்னென்னலாம் உல்டா பண்ணுவ, எப்படியெல்லாம் பிளேட் மாத்தி போடுவ, எப்படியெல்லாம் நீ ஓடுவன்னு தேவனுக்கு தெரியாது? விட்டுரு. கொஞ்சம் பொறுமை, என் மேல கருணை காட்டுங்க. எவ்வளவு நாள் காட்டுறது தெரியல கருணை. அதனாலதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயா, ரெண்டாவது காரியம் நான் சொல்றேன், நீங்க கடவுளுக்குள்ள ஆண்டவருக்குள்ள நீங்க நடக்க கற்றுக்கணும். இன்னைக்கு நான் உன் குடும்பம் உன் வீடு நல்லா வாழுதுன்னா உன்னோட சம்பாதிப்புல நீ சொல்லலாம், நீ தியாகம் பண்றதுல சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நீ எவ்வளவுதான் இரவு பகலும் நீ சம்பாதிச்சு உன் குடும்பத்தை நீ காத்தாலும் அதெல்லாம் அது வேஸ்ட். வேஸ்ட் சிஸ்டர், சரிண்ணா? எவ்வளவுதான் நம்ம கட்டினோம், மாடி மேல கூட கட்டினாலும் அது எதுவுமே வானத்தை போய் எட்ட முடியாது. அல்லேலூயா. வானத்துக்கு நம்ம எட்டணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையில நம்ம நடக்க கற்றுக்கணும். ஏன்னா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பிளஸ், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில் நீங்க எடுத்த தீர்மானத்தை நான் குற்றப்படுத்த வரல. அந்த தீர்மானத்துல நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிற அதை மட்டும் செக் பண்ண. நீ கீழ்ப்படுகிறீங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம அப்பாவுக்கும் அம்மா பேச்சு கேட்கறதுல அப்பா பேச்சு கேட்காத ஆளு நம்ம. அதனாலதான் இப்படி எல்லாம் கிடக்குது. சிலர் அழகான மூஞ்சி அப்படியே கோணிச்சுக்கிட்டு இருக்கு, கேட்டிருந்தா ஒழுங்கா இருந்திருப்போம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம சபையில ஒரு சிஸ்டர் ஒரு ஜெபம் செய்யணும். சொல்லுங்க சிஸ்டர், என்ன ஜெபம்? 2 பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு பெரிய பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களும் கேரளாபாத்தால மோட்டர்ல போனாங்க. யூட்டர்ன் பண்ற இடத்துல கொட்டேனா ஏறி ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைக்கு அப்படியே இந்த ஒரு சைட்ல அப்படியே இல்லை. ஸோ அது எமர்ஜென்சியில் இருக்கு. இன்னொரு பிள்ளை ஒன்று ஸ்பாட்ல இறந்துருச்சு. பசங்க அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணி, சரி நான் ஜோம், ஏன்னா நம்ம தேவன் இறக்கங்களின் தேவன். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணி 2 நாள்ல அந்த பிள்ளை இறந்துருச்சு. அப்ப எனக்கு சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் வெளியே எங்கேயும் போகாதீங்க, நீ வீட்டிலே இரு, நான் வேலைக்கு போயிட்டு நீ எங்கேயும் போகாத அப்படின்னு. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கேன், அம்மா பேச்சை கேட்காம மோட்டர் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு. சில நேரங்கள்ல நான் உங்களுக்கு சிறு பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரிய ஆளுக்கு சொல்லுவேன். இங்க எல்லாரும் கூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு பொந்தைங் பண்ணிட்டு எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கோம் ஷாப்பிங் சென்டர்ல. அப்புறம் எனக்கு கால் பண்ணோம் ராத்திரி, பசர் கொசு கடிச்சிருச்சு டிக்கியா, நான் எமர்ஜென்சில இருக்கேன். எங்க போனேன்னு, நான் பிரடா மாலுக்கு போனேன், கொசு என்ன பார்த்து கடிச்சிருச்சு. நீ கொசு கடிக்க கூடாதுன்னா நான் சபை திறந்து வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். நீ என்ன பண்ற? சிலவங்க எப்ப கட்டிக்காரங்க என்கிட்ட கேட்பாங்க, பசு சனிக்கிழமை லீவே கிடைக்க மாட்டேங்குது, பசு ஜோம் பண்ணுங்க, சனிக்கிழமை லீவு கிடைக்கணும், நான் சபைக்கு வரணும்னு. நான் அப்படியா, உங்க விசுவாசத்தை பார்த்து நானே சரி பாஸ்டர் என்ன சொல்ற மாதிரி இருக்கு, பொதுவாகவே சொல்றேன், நான் ஜோம் பண்ணுவேன். நான் வாரத்தோட ஜோம் பண்ணுவேன். கரெக்டா ஆண்டவர் சனிக்கிழமை லீவு கொடுப்பாரு. எங்க போவாங்க தெரியுமா ஐயா? கத்துக்குங்க. சேர்ச்சுக்கு வரதுக்கு நான் ஜோம் பண்ணா, இதுக்கு போய் பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஹேப்பி பர்த்டே போட்டோ வேற ஹேப்பியா, அதுல பார்க்கும்போது எனக்கு வரும் பாருங்க கோவம் இல்ல, கட்டுப்பு வரும். உனக்கா நாங்க உட்காந்து சனிக்கிழமை லீவு கிடைக்கணும், சபைக்கு வரணும்னா அங்க ஹேப்பி பர்த்டே பூவா. ஏன் நம்மள ஆண்டவர் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாரியா? உங்களுடைய நடக்க, உங்களுடைய வழி ஆண்டவருக்கு கீழ்ப்படுதலா இருக்கணும். நீங்க தகப்பன்மார்கள் உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படுதல் ஒபே பண்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல எனக்கு காத்துரு. சிலர் ஆண்டவர் சொல்றாரா பிசாசு சொல்றாருன்னு தெரியல, ஆனா எல்லா பழி யார் மேல தூக்கி போடுறது? ஆண்டவர் சொன்னாரு பாஸ்டர். உங்க முகத்தை பார்க்கும் போதே நான் சொல்லுவேன், அது யார் சொன்னாங்க?
சில நேரத்தில் ஆண்டவர் உட்கார இடத்துல நம்ம போய் உட்காந்துருவோம். இது என்னோட டிசிஷன். ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. எப்படி சொன்னார் சொல்லு? நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இது உங்க சித்தமா தான் நான் போற இடம் பச்சையா காட்டுங்க. குருட்டு நம்பிக்கையா? ஒரு குருட்டா பேசுகிறது பேசு. நான் ஆண்டவர் சொன்ன போறதெல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்கு. ஏன் பச்சை பச்சைன்னு இருக்குன்னா நீ திருந்தலன்றதுக்காக அது காட்டுது. திருந்துன்னு காட்டுது பச்சை. ஐயா, தேவனுடைய அடையாளம் அப்படியே இல்ல. நீ எதுவும் தேடி போக வேண்டாம். தேவ சித்தனா நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது எல்லா காரியங்களும் கர்த்தர் நிறைவாய் உனக்கு தந்து முடிப்பார். நீ கீழ்ப்படுதலோடு இரு. இன்னைக்கு குடும்பத்துல தகப்பன்மார்கள் கீழ்ப்படியாதனால தான் குடும்பத்தில் இருக்கிற யாவரும் கீழ்ப்படிய முடியல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல என் பையன் அவங்க அம்மாட்ட கொஞ்சம் பேசு, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பெருசா வரும். வாய்மா இது குறைவா, I throw already அப்பா why you scold me அப்படினா ஏங்க ஒரு சத்தம், அப்பாவோட சத்தம், சிங்கம். எது சிங்கம்? நீங்க அவட போயிடாதீங்க, இது ஜூல உள்ள சிங்கம். நான் ஒரு சத்தம் ஏங்க, நான் பிள்ளைதான் சத்தம் அமைதியா அவனோட நான் சத்தம் போடுவேன். பார்த்தா அம்மாவும் சத்தம். அப்படின்னா சிங்கத்துக்கு ஒன்றும் மதிப்பு இருக்கு. ஒரு தகப்பனுடைய ஒரு தகப்பனுடைய திட்டம் தன் குடும்பத்துக்கு நன்மை உண்டாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போன இடையில சுனியபுலுக்கு வந்து ஒரு காரியமா போயிருந்தோம். பிரிசன் ஒருத்தரை விசிட் பண்ணேன். அப்ப எல்லாம் பார்த்துட்டு வரும்போது வெளிய ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு இருந்த ஒரு 5 பிள்ளைங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அவங்களுடைய கோலம், அவங்களுடைய வெளியேறத பார்க்கும்போது வேதனையா இருந்துச்சு. பிள்ளைங்க ஒரு பிள்ளை பார்த்தா அப்படியே அந்த சைடு பிள்ளைகள் விளையாண்டுருக்கு, இன்னொரு பிள்ளை அப்படியே உட்காந்து. அவங்களுடைய நிலையே பார்க்கும்போது வேதனையா இருந்துச்சு. என்னுடைய பொருந்தோம் நான் ஒன்றும் கேட்கல, நான் பார்த்துட்டு போயிட்டேன். என்னோட பொருந்தோம் என்னன்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா, அவங்க இங்க வந்து உட்கார்ந்து இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த பிரீசன் வெளியே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா பிகாஸ் த ஃபாதர். ஏன் எல்லாம் மறைக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு தகப்பனானவன் நல்ல வழியை காட்டும். உன் பிள்ளை தவறு செய்தா கூட்டு வச்சு உட்காரு, சொல்லலையா அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? போய் தேவ சமூகத்தில் உட்காரு. உன் பிள்ளையை ஆண்டவர் சரிப்படுத்துவார். உன் பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தர் சரிப்படுத்துவார். இன்னைக்கு தகப்பன்மார்களுக்கு தெரியல, மொத காரியத்திலேயே சொல்லுவாங்க பாருங்க, இவரு நின்றா கொக்கா மொத்த காலையே இருப்பாரு. முருகு மரம் ஏறினார்னா எங்க அப்பா யாரையும் மன்னிக்க மாட்டாரு. எங்க அப்பா சொன்ன கோவக்காரு. பிள்ளைங்க பொறுமையா பேசுங்க. எங்க அப்பாவோ ஐயோ அந்தாட்ட பேசுறதோட ஜூல போய் சிக்கத்துல பேசிடலாம். அவரு ஒவ்வொன்று புல்டாக் மாதிரி குலைப்பாரு. ஏன்னா அப்பாவோட கேரக்டர் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? படிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் நான் சொல்றேன், தகப்பன் ஆனவன் நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா. அல்லேலூயா. தகப்பன் மானவன், தகப்பன் உள்ளவன், நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மள எல்லா விதத்திலும் நன்மையில நடத்த அவர் நம்மளுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு பூமியில் இருக்கிற தகப்பன்மார்கள் சிலர் செய்கிற தவறுகளினால, அவங்களுடைய இமோஷனால, அவங்க செய்கிற எடுக்கிற திட்டங்களினால ஏன் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நன்மை நம்ம எல்லா தீமையிலிருந்தும் நம்மளை விலக்கி காத்துக்கொள்ள வல்லதா இருக்கு. இன்னைக்கு அந்த தகப்பனாகி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பாருங்க, உங்களுடைய எண்ணங்கள், உங்க சுபாவங்கள், உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் அவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஆனா ஒண்ணுதான், நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது நான் சொல்றேன், ஒரு தகப்பனானவன்
கர்த்தருக்குள்ள தேவனுக்குள்ள விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம சொல்றாரு ஈசாக்க பார்த்து, தேவன் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நம்மளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் தகப்பன் செய்து முடிப்பார். நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். ஐயா, பிள்ளை கேட்கும் போது, பிள்ளை ஏதாவது ஒரு காரியத்தை ஒன்று சொல்லும் போது, சில நேரங்களில் பிள்ளைகள் குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் வரும்போது நீங்க அந்த நேரத்துல ஆண்டவரை நம்பி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கணும். நேற்று தினத்துல சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணி எந்த நம்பிக்கையில ஜெபிச்சேன்னா, அவங்க மேல, அந்த வீழ்ச்சியின் மேல, அவங்களுக்குள்ள இருக்கிற பலத்து மேல இல்ல, நான் தேவன் மேல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் மேல நம்பிக்கையா இருக்கு. விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கு. எத்தனை பேரு எந்த வார்த்தை சொன்னாலும் எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எத்தனை பேருக்கு பொட்டக்கோழி தெரியும்? சொல்றதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுட்டார். எத்தனை பேருக்கு அப்படித்தானே கூப்பிடுவாங்க? இல்ல அதுக்கு லேடி சிக்கன் எத்தனை பேருக்கு நோ அப்படியே கேட்பாங்க. முட்டை விடும் தெரியுமா? சேவல முட்டை விடும். ரஞ்சித் அவருக்கே டவுட், சேவல் தான் விட்டுச்சோ? ஐயா, பெட்டக்கோழி விடுகிற முட்டைய அது அடக்காக்குமே தவிர அது ரெக்கையை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருக்காது. அதோட வேலை என்ன தெரியுங்களா? அடக்காக்குறது. இன்னைக்கு தேவனுடைய சித்தம் என்ன தெரியுங்களா? நம்மளை எல்லா விதத்திலையும் தப்பு வைத்து நம்மளை காப்பதுதான் தேவனுடைய வேலை. நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? அந்த தேவனை பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் இடத்துல வேண்டுதல் செய்யறதுதான் நம்மளோட வேலை. விசுவாசத்துல நீங்கள் பலப்பட்டவர்களா இருக்கணும். விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அவன் சொன்ன கோழி மேல இப்படி முட்டை வந்துருச்சா, முட்டை வெளியாச்சா, முட்டையில சின்னது வந்துருச்சா, மஞ்சளா வந்துருச்சா, அதெல்லாம் பார்க்காத. கோழி என்ன தேடிக்கிட்டே இருக்கா? அவர் பீஸாவது உட்காந்துருவாரு. உங்களோட வேலை உங்கள் தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க இடத்துல சாத்தான் வந்து கேட்கறான் வச்சுக்கீங்க. உங்க இடத்துல சாத்தான் சோதிக்க வரான். நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு நாள் தான் அந்த சபையில் நினைச்சிருக்கிற. இவன் சொல்றான், என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் நினைச்சேன் என் பாஸ்டரை கூப்பிட்டு உன்னை விரட்டிடுவான் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணும்? ஓத்தா கிராக் மே பிசாசு saya faith in Jesus. நான் இயேசு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீ என்னத்தை கொண்டு வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. என்னோட விசுவாசம் பாஸ்டர் மேல இல்ல, என்னோட விசுவாசம் ஓஷிப் மேல. உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? ஆண்டவரை மறந்துடுறோம். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை, நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற உயர்வுகளை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் தேவனால் உண்டானது. அவர்னால் உண்டானது ஒன்றும் இல்லாதபடிக்கு நீங்க எல்லாம் தேவனால வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எந்த காரியங்கள் நீங்க சந்திச்சாலும் கர்த்தரை நம்பிடுங்க. அது ஆபத்தா இருக்கலாம். அந்த சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப வேதனை கொண்டு வரலாம். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் நான் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் மனைவி நல்லா இருப்பாங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? கணவர் மாதிரி இது சீக்கிரம் போனா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியா? அப்படியா? இந்த ஆளு குறைச்சிக்கிட்டே இருக்காரு, இந்த ஆளை சீக்கிரம் எடுத்துங்க ஆண்டவர், தொல்லை தாங்க முடியல. பிள்ளைங்க, ஐயோ நான் ஏச்சா எங்க போறேன், என் போன் யார்கிட்ட பேசுற, முடிஞ்ச எங்க அப்பா அம்மா கொண்டு போங்க ஆண்டவர். எத்தனை பிள்ளைங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க? வாய் தான் சொல்லுது இல்ல பாஸ்டர். நிறைய ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. தூக்கம். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்னா தகப்பனை இந்த பூமியில அவங்களை கனவு பண்ணி பாருங்க.
பரலோகத்தின் தேவனை நீங்க கனப்படுறீங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஏன் நீ தவறு செஞ்சவங்களாவே இருக்கியா? தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை. ஐயா இருக்காங்களா? ரவீந்திரன் இருக்காங்களே, தவறு செய்யாதவங்க இல்ல. நம்ம தவறு செஞ்சவங்களா இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா அன்பு காட்டுகிறது, தகப்பன்ட்ட அன்பு காட்டுகிறது உன்னுடைய ரெஸ்பான்ஸ், உன்னுடைய கடமை இல்லையா? ஏன் எல்லாம் முறைக்கிறீங்க? சரி சொன்னா எனக்கு ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணுங்க, எல்லாம் ஓடிடாதீங்க. பாஸ்டர் அம்போ எதிர்பார்க்கறது போல ஷேர் இவங்க நினைக்கிறேன் ப்ளீஸ் இல்லையா? நீங்க உங்க தகப்பனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர் யாரா வேணா இருக்கட்டும், தீமை செய்தவரா இருக்கட்டும். ஆனா நம்மளுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து. நன்மை செய், தீமை எதிர்பார்க்காத, பலனை எதிர்பார்க்காத, நன்மை செய். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தகப்பனை நேசிக்க முடியல, தகப்பன் பிள்ளைகளை நேசிக்க முடியல, விசாரிக்க முடியல. ஏன் வேலைக்கிழமையே எனக்கு எனக்கு இமெயில் வந்துருச்சு எங்க வீட்டுல இருந்து. வெள்ளிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் KFC ஆஃபர். ஃபாதர்ஸ் டேக்கு நாங்க வாங்கி கொடுக்குறோம். பாக்குற கஷ்டம், ஐயோ பார்த்தாலே மாட்டிக்கிறோம். என் பிள்ளைங்க இமெயில் அனுப்பிட்டாங்க, got a chicken offer, you must bless because you are father. நீ அப்பானால நீ எங்களுக்கு KFC வாங்கி கொடு. வாங்கி கொடுங்க. யா உங்க பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும்னு இன்னைக்கு போட்டி இருக்கு. இது முடிஞ்சாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எத்தனை அப்பா அம்மா மாட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்னாவது மாட்டுறது தான் போல் மாட்டினாருன்னா சபையே என்ன பண்ணிடுவோம், பலூனை கட்டிட்டு போல் எடுத்து மாட்டிக்குவாங்க. ஐயா தகப்பன்மார்களுடைய இருதயம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? காயின் எப்பொழுதும் நல்ல உள்ளமா இருக்கணும். என்னமா நல்ல தகப்பன் நல்ல உள்ளமா இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரியுது சில 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 சூழ்நிலையில தகப்பன் பத்தி பேசும்போது நம்மளுக்கு சில கசப்புகள் இருக்கு. சில இன்சிடென்ட் பிக் பெயினா நம்மளுக்கு வேதனை இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் நீங்க மாத்துகிற இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கசப்பை தூக்கி போட்டுருவோம். இனிப்பாய் மதுரமாய் தேனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் சேர்த்துக்கொள்வோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து வந்தோமா இந்த ராத்திரி வேளையில இந்த தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஆலோசனையின்படி நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து